ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்து கொண்டு வாங்க ஜி லெவல் ஜி. இது நம்மளுடைய எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இது நம்ம ஜி லெவலோடைய வீடியோ. இந்த மாதிரி நான் 2 சேனல்ஸ்ல டெலிட் ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு வீடியோனால் நம்ம மங்களகரமாக பிளெட்ஜ் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். பிளெட்ஜ் பண்ணுறது ஈஸி. பிளெட்ஜுனா என்னென்னு பார்க்க போகிறோம். பிளெட்ஜு கிளெட்ஜா அது எனக்கே தெரில பேர் தப்பாக நான் மன்னிச்சிக்கோங்க. அது எப்படி பண்ணுவாங்கன்னா, நம்ம இன்றைக்கி 3 பிளெட்ஜு அது ஏதோ 3 இது எப்படி தப்பிக்கிறது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது வாட்டர் பக்கெட் கிளெட்ஜ், இன்னொன்று வந்து ஸ்லைமு, அண்ட் நம்ம லாவா வச்சு கூட பண்ணால் அது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம 3 கிளிச்சை மட்டும்தான் பிளெட்ஜ் வாயில் அதை மட்டும் தான் சொல்ல போகிறோம். வின்சார்ஜ் எனக்கு ஓரளவுக்கு வரும். எதுக்கும் நம்ம தோட்டமா ஃபண்டை எடுத்துப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்து வச்சுட்டு வந்துடுறேன். நான் கிரியேட்டிவில் தான் இருக்கேன். சர்வேவல் நான் போடுவேன். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் சர்வேவல் போடுவேன். நல்லாயிருக்கும். அந்த சர்வேவலில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. இங்கேருந்து நான் வந்து குதிச்சு காட்ட போயிருந்தேன். வெயிட் பண்ணுங்க கைஸ். வெயிட் செகண்ட். சர்வேவல் மாற்றிக்கிட்டு இப்போ நான் சர்வேவல் இப்போ நான் காலி ஆகிட்டேன்னா இப்போ இப்படி தான் கிளெட்சிங்கிறது இப்படி தான் பண்ணணும். இப்படி இல்லை, இருங்க மக்கள் வாங்கிட்டேன். இருங்க, ஆக்சுவலி அது அப்படி இல்லை. இருங்க 1 செகண்ட். சாரி, இது சற்று ட்ரையல் தான் இது. எனக்கு டச்சிங் சரியாக வரல. டச்சு அது எப்படி பண்ணணுன்னா, இப்படி வந்து இப்படி வச்சுட்டு அப்படி பண்ணி, இது எனக்கு வர மாட்டேங்குது. இது எனக்கு கொஞ்சம் இந்த இதில் மட்டும் எனக்கு வர மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். இருங்க கைஸ், நான் போயிட்டு வந்துடுறேன். இப்போ சர்வேவல் மாட்டிப்போம். இந்த லைட்டு ஓகேவா? இப்போ வாங்க, இந்த வாட்டர் பக்கெட்டை வச்சுட்டு இப்படி குதிக்கணும். இல்லை இதுவும் ட்ரையல், இதுவும் சற்ற ட்ரையல். உங்களுக்கு இதில் ஹைட் எனக்கு 10, ஏன்னா இந்த ஹைட் வரல. எப்படி பண்ணணுன்னா, எனக்கு வந்து இந்த ஹைட்டு நான் எதுவுமே பண்ணதில்லை. இப்படி ஹைட்டான ஒரு நல்ல ஹைட்டான பிளேஸுக்காக போயிட்டு நல்ல ஒரு ஹைட்டான பிளேஸுக்காக போயிட்டு மேலே தான் இருக்கான்னு பார்த்தோம். இப்படி இங்கே குதிக்கணும்னா அது பண்ணுறது புரிஞ்சுதா? இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் இது பண்ணும்போது நான் செய்கிறேன். இப்போ நான் வந்து பேச மாட்டேன், செயல் இறங்கி காட்டுறேன், அப்புறம் உங்களுக்கு புரியும். என்னடா இது வேறு ஒட்டுது. ஸ்லைம் பிளாக் வச்சு பண்ணலாம். அது ஒட்டு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். இது வேறு தான் பண்ணணும். ஆனால் பர்ஃபெக்டாக உங்களுக்கு செஞ்சுருந்தீங்கன்னா பர்ஃபெக்ட் அப்படின்னா இப்படி இந்த ஓல்டில் எனக்கு வர மாட்டேங்குது. நான் வந்து என் பழைய ஓல்டில் நான் அந்த வீடியோ எடுத்து போடுறேன். இருங்க, என் பழைய ஓல்டில் நான் வீடியோ எடுத்து போகிறேன். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். பேக்ரவுண்டில் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. பேக்ரவுண்ட். இப்போ அடுத்து ஸ்லைம் கிளெட்ஜ் எப்படி பண்ணுறது பார்ப்போம். ஸ்லைம் வச்சுட்டு எப்படி ஹைட்டான பிளேஸ்லாம் போயிடணும். நல்லா ஹைட்டான பிளேஸ்க்காக போயிட்டு இப்படி வந்துட்டு அப்படி வச்சுட்டு அப்படி இது ஈஸியாக இருக்கும். இது ஸ்லைம் கிளெட்ஜ் ஈஸியாக இருக்கும். வின்சார்ஜ் வச்சுட்டு நீங்கள் வந்து இப்படியே குதிக்கலாம், இப்படி ஏறலாம். அப்படியே இது கொஞ்சம் ஃபாராக ஆச்சுன்னா இப்படி ஏறலாம். இப்போது வாட்டர் பக்கெட் நம்ம மறந்தே பண்ணலாம். இப்படி தான், அதாவது வெளில வரும், உள்ளாரையும் போகும். அதாவது டக்குன்னு விளாண்டுட்டு தெரியாத மாதிரி வரணும். எனக்கு இது புது வரனால கொஞ்சம் லேக் ஆகுது. வின்சார்ஜ் வச்சு எப்படி பண்ணுறோன்னா, வின்சார்ஜ் எப்படி யூஸ் ஆகுனா இப்படி போகும், ஒரு இது மாதிரி போகும். இதை வச்சுட்டு
பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இப்போ நான் மேலே இருந்து குச்சி எனக்கு அடியே விழல. உதாரணத்துக்கு இப்போ நான் இங்கே குச்சி எனக்கு அடி விழுதா. இப்போ நான் மறுபடியும் இப்படி பண்ணுறேன். இப்போ எனக்கு அடி விழல. எப்படி மேலே அடி விழுந்திருக்கும், நான் எனக்கு அங்கே இன்னும் ஏறல, அதனால் அப்படியே இருக்கும். ஓகே கேஸ், இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆகிட்டு விட்டுருங்க. மறுபடியும் வேறு வீடியோவில் சந்திப்போம். சொல்ல மாட்டேன், இன்னும் 2 இது பண்ணிட்டு தான் போவோம். ஓகே, பேக்ரவுண்ட் சவுண்ட்லாம் கண்டுக்காதீங்க. இதை வச்சு கூட ட்விஸ்டிங் வயர்ஸை வச்சு கூட அவங்களால கிளச் பண்ண முடியும். லேடர் கிளச், நான் இன்றைக்கி லேடர் கிளச் ட்ரை பண்ணலாமான்னு யோசிக்கிறேன். லேடர் நான் நிறைய தடவை பார்த்துருக்கு, அதாவது நான் யூஸ் பண்ணதில்லை லேடர் கிளச் என்றைக்குமே. ஏன்னா நம்மளுக்கு லேடரே வராது, சுத்தமாக லேடரே வராது. வச்சு டோட்டமாக ஃபண்டே சுத்தம் கீழே வச்சு ஹெல்த்து போனாலும் ஆக மாட்டேன். இப்போ ஒரே குதி குதிச்சிட்டோன்னா நம்மளுக்கு அந்த இடம் ராசி இல்லை கைஸ், நம்ம அந்த பக்கம் போயிடுவோம். நம்மளுக்கு அந்த இடம் ராசி இல்லை. இப்போ வேலை வந்துட்டோமா, சரி குதிக்கிறேன். இப்படி தான் நெதரில் எல்லாமே பண்ணலாம் இதை வச்சுட்டு. இது ரொம்ப ஈஸியான கிளச்சு, இதுக்குள்ளே ரொம்ப பிளட்ஜா எனக்கு தெரில கேஸ், அதை விட்டுருங்க. இப்படி ஏறிக்கலாம். இப்போ வந்து லேட்ரு தான் இதுக்கல்லே ரொம்ப ரொம்ப இந்த சரி, இது இப்படி உள்ளத்துக்கு முன்னாடி இப்படி ப்ளேஸ் பண்ணணும். அது ரொம்ப கஷ்டமான இது. நான் இப்படி வச்சுக்கிறேன், இது கூட வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ ரொம்ப 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 கஷ்டமான இதுதான் இது. எப்படி தெரியுமா, கீழே உழத்துக்கு நாடி உள்ளது. இந்த லேடரை இப்படி வச்சுட்டு அப்படி வைக்கணும். சாரி, அப்படி வைக்கணும். இருங்க, இப்போ வைத்துட்டு அப்படி வச்சு இங்கே வைக்கணும். அப்படியே ப்ளேஸ் பண்ணணும். ப்ளேஸ் ஆக மாட்டேங்குது. அப்போ எனக்கு தான் வருது. இப்படி இருங்க, இப்படி இல்லை, அப்படியே வச்சிடணும். சரி, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை தட்டி விட்ருங்க. பாய். நான் சர்வேல் போடுவேன், எனக்கு ஒரு சர்வேல ஆரம்பிச்சுட்டு இருக்கேன், அதை போடலாமான்னு கமெண்டில் சொல்லுங்கள். போடுற எனக்கு டைம் அவ்வளோவா கிடையாது. சரி, பாய்.